ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு DIY ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பேப்பர் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். என்ன கிராஃப்ட்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஃப்ராக் தான் பண்ண போகிறோம். ஜம்பிங் ஃப்ராக் தான் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு சேனல் நான் ப்ரொமோட் பண்ண போகிறேன். சந்தியாஸ் கிரியேட்டிவிட்டி அப்படின்ற சேனல் தான் நான் ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். எனக்கு கொடுக்குற அதே சப்போர்ட்டை அவங்களுக்குமே கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ப்ரொமோஷன் வச்சுருக்கோம். இப்போ நான் ப்ரொமோட் பண்ணி பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம ப்ரொமோஷனும் வச்சுருக்கோம். அதுக்கு சில ரூல்ஸஸ்லாம் இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோவையும் நீங்கள் லைக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் போட்ட வீடியோவுக்கு லைக் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அடுத்து நான் போடுற புது வீடியோக்கும் நீங்கள் லைக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏதாவது ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணணும். இன்வைட்டட் பை அப்படின்னு சொல்லி உங்களோட சேனல் நேமை கொடுத்துருக்கணும். அப்படின்னா மட்டும் நான் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி எக்ஸ்ட்ரா பீஸஸ் நான் கட் பண்ணிக்கிறேன். தனியாகவே விற்கும், ஸ்கொயர் ஷேப்பில் கலர் பேப்பர்ஸ் தனியாக விற்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. என்கிட்ட அது இல்லாதனால இந்த கலர் பேப்பர் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஆஃபாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சில எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹாஃபை நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இது நான் வீடியோவில் சரியாக எடுக்கலை. இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சில எக்ஸ்ட்ரா பீசஸுக்கு திரும்பவும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி கிழிச்சோமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த சைடுமே நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த சைடுமே நான் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நடுவில் ஒரு டைமண்ட் ஷேப்பும் சுற்றி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ் ஷேப்லேயும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இந்த கிராஃப்ட் பண்ணும் போது இந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த சைடுமே பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குல்ல, அதில் ஹாஃபாக நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெண்டு சைட்லேயுமே ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழேயும் மேலேயும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு சைடில் ரெண்டு பக்கமும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழ் சைட்லேயும் ரெண்டு பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் புரியும் நான் சொல்கிறத விட. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதையுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இப்படி இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். நான் காமிக்கிற மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ராகோட கால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரும். கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மேல் பக்கமும் கீழ் பக்கமும் ரெண்டு சைட்லேயும் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு வேலையும் பண்ண வேண்டியது இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஒழுங்காக கவனிங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இதை மட்டும் நீங்கள் ஒழுங்காக கவனிங்க. இப்போ
பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டேக் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி கோடு போட்டிருக்கலையே அந்த கோடு பக்கம் மட்டும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கோடு போடாமல் இருக்கலையே அந்த மட்டும் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. முன்பக்கம் வந்து திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் இந்த சைடு 2 பக்கமே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண முடியும். இல்லைனா அது வந்து பண்ண முடியாது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கீழே கொஞ்சம் கேப் இருக்குதுன்னு சொல்லி நல்லா வந்து இழுத்துட்டிங்க அப்படின்னா பிஞ்சிரும். அதனால் அது இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க 2 பக்கமும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஒரே ஒரு வேலை தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃப்ராக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இந்த மாதிரி நடுவில் கோடு போட்டிருக்கலையே அதை மட்டும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, அப்போ தான் ஜம்ப் பண்ண முடியும். நடுவில் இந்த மாதிரி நம்ம செய்யும் போதே அதில் கோடு இருக்கும், அதை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கேப் இருக்கும். இந்த மாதிரி மேலே கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அந்த காலோடு சேர்த்து கேப் இருக்கும், அதை அப்படியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணால் தான் ஜம்ப் பண்ண முடியும், அதான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட ஃப்ராக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம விளையாட யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா உங்கள் வால்ஸில் எங்கேயாவது ஒட்டுறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் கூட ஒட்டி தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஜம்ப் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை வச்சுட்டு இப்படியே நீங்கள் ஜம்ப் பண்ணி எடுத்து விட்டீங்க அப்படின்னா வந்து நல்லா ஜம்ப் ஆகும். இங்கே எனக்குள்ளே பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் இழுத்தீங்கனாலே சூப்பராக ஜம்ப் ஆகும். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ரேட்டிங்ஸை கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் சொன்னது ப்ரொமோஷன் உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். யாருக்கெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.